உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 116 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்கள் இல்லாததால் உயிரிழப்பு அதிகரித்ததாக புகார் எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் சாமியார் ஒருவர் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினார். இந்நிகழ்ச்சியில் 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிந்து மக்கள் புறப்படும் போது கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் முண்டியடித்து சென்ற போது பலர் கீழே விழுந்தனர். இதில் முதற்கட்டமாக 40 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. அடுத்தடுத்து பலர் உயிரிழந்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 116ஆக உயர்த்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் எடா, அலிகார், ஹத்ராஸ் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கூட்ட நெரிசலில் நிகழ்ந்த மரணங்கள் குறித்து விசாரிக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதனிடையே ஹத்ராஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்கள் இல்லாததால் உயிரிழப்புகள் அதிகரித்ததாக புகார் எழுந்துள்ளது. ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். உறவுகளை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார்.